டடானு நேற்று நான் ஸ்கூலுக்கு லீவ் விட்டேன்ற மாதிரி நேற்று நான் சமைக்கலை பெருசாக தயிர் சாதம் வச்சேன். சீனியருக்கு பொரியல் பண்ணிட்டேன். இப்போ வந்து வெங்காய சட்னி பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டுருக்கேன். பண்ணணுமா? நான் 2 வெங்காயத்தை வந்துட்டு குண்டு கூட கட் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த ஷேப்லாம் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம கலக்கி தானே போகிறோம். அதனால் 2 வெங்காயம், 3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, புளி வச்சுருக்கேன் அண்ட் உப்பு. நான் எப்பவும் உளுந்து போட்டுப்பேன். உங்களுக்கு வேணால் போட்டுக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், வெங்காய சட்னி ரெடி. இதை நான் எங்கேருந்து சுடலை, நானே கற்றுக்கிட்டாங்க. எங்கள் அம்மா அதை பண்ண மாட்டாங்க. எனக்கு யாரும் சொல்லாமல் என் சொந்தக்காரங்க யாரும் மேபி தக்காளி பதிலாக புளி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இது பண்ணது தான் இது. நான் கடலெண்ணெய் விட்டு கொதிக்க வச்சுருக்கேன். அதில் வந்து நான் உளுந்து போட்டுக்கிறேன். உளுந்து யாரும் போட மாட்டாங்க, பட் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதான் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா தாளித்ததுக்கப்புறம் நிறைய பேர் இது பண்ணி கொட்டுவாங்க இல்லையா, நம்ம தான் அரை மணி நேரம் ஆச்சு தாளிக்கவே மட்டுமே. அதனால் நான் இப்போயே போட்டு அரைச்சிட்றேன். உளுந்துக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டேன் அண்டு 3 மிளகா போட்டுக்கிறேன். அப்புறம் புளியெல்லாம் கடுத்து சேர்ப்பாங்கள்ல, நம்ம அதிலே சேர்த்துட்றேன். அப்புறம் வெங்காயத்தையும் போட்டுடுறேன். அவ்வளோதான். இதுக்கு ஆக்சுவலி மஞ்சள் போட மாட்டாங்க. நம்ம கண்ணு கலர்லாம் சாப்பிட பிடிக்காதுல்ல, அதனால் நான் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டேன், மஞ்சத்தூளும் போட்டுருவேன். நான் எப்பவுமே உப்பு ஜாஸ்தி போட்டு சாப்பிடுவேன். மிச்சவங்க சாப்பிட்றதுனா கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி உப்பு கம்மியாக போட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் அப்படியே எப்பயாவது கூடி போயிடும். எனக்கு பிரச்சனை இல்லை, வேறு யாராவது சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான். இது கொஞ்சோண்டு வதங்கினா போதும். அப்புறம் ஆற வச்சு அரைச்சிடுவேன். அரைச்சதுக்கப்புறம் நான் எதையுமே திருப்பி வதக்கி தாளித்து கொட்ட மாட்டேன், அப்படியே வச்சு சாப்பிடுவேன். இது ஒரு டைப். இன்னொன்று அரைச்சி கொட்டுவாங்களாம், அது ஒரு டைப். பட் நம்ம அது பண்ணது கிடையாது இல்லையா. இதே 2-3 மாதிரி பண்ணலான்னு சொன்னாங்க, பட் நான் எதுவுமே ட்ரை பண்ணது கிடையாது. வதக்கிட்டு அரைக்கிறது, அப்புறம் அரைச்சிட்டு வதக்கிறது, அப்புறம் தாளியம் போடுறது, தாளியம் போடாது, நிறைய டைப் இருக்குது. பட் நான் தாளியம் போடாமல் கடைசியில் அப்படியே தான் இறக்கிடுவேன். நான் எதுவுமே வந்துட்டு தாளித்து கொட்ட மாட்டேன், அப்படியே சாப்பிட்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. தாளிக்கணுன்ற அவசியம் இல்லை. பிகாஸ் இப்போயும் ஒரு எண்ணெய் போடுறோம், திருப்பி அப்பயும் ஒரு எண்ணெய் போடணுமா அப்படின்றதுனால எனக்கு ஓரளவுக்கு எல்லாம் பிரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. அந்த மெசேஜில் நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதோடு ஆற வச்சுட்டு அரைச்சிட்டா சட்னி ரெடி. நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். சட்னியும் அரைச்சி எடுத்துட்டேன். இப்படி தான் இருக்கும். நீங்கள் என்ன தாளித்து கொட்டிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.